எங்களுடைய கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி. இருந்தாலும் கூட இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராவும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இதிலே ஒரு அபாயமான நிலை வருகின்றது என்றால், தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை அறிந்து நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு கட்சி நாங்கள் மாத்திரம்தான். தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதியாக தமிழரசு கட்சியை வைத்திருக்கும் வரைக்கும் மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் பேசும் பொழுது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய அரசியல்வாதிகள் இங்கே வந்து ஓட்டு போடுங்க நான் வீடு கட்டித்தரேன், ஓட்டு போடுங்க நான் சம்பளத்தை அதிகரிச்சு தரேன், ஓட்டு போடுங்க சலுகையை வழங்குறேன். ஆனால் நம்மளுக்கு சலுகைகள் தேவையில்லை. இந்த காலப்பகுதியில் இங்கே இருக்க அரசியல் தலைமையை பிரித்து நமக்குள்ளார இருக்க ஒற்றுமையை சின்ன பின்னமாக ஆக்குறது தான் அவங்களோட வேலை. அதை நினைச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னோட நிலப்பாட்டு கல்வி, காணி, சுகாதாரம், இந்த 3 விஷயத்தில் நம்ம உரிமை சார்ந்த விடயங்களில் முன்னேற்றத்தை எடுத்தால் கட்டாயம் நம்ம நினைச்ச மாற்றம் வரும். கடந்த கால பிரதேச சபை, உள்ளூராட்சி சபைகளில் வந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் சரியான முறையில் முன்னெடுத்து செல்லவில்லை. எங்களுடைய பிரதேசத்தில் காணப்பட வாழ்வாதாரங்கள், சரியான தொழில் வாய்ப்பு இல்லை, சரியான ஒரு கல்வி நிலைமை காணப்படவில்லை, அவருடைய அன்றாட வசதிகளாக இருக்கட்டும், மற்றது தொழில் வாய்ப்புங்கிறது இளைஞர் யுவதிகளிடையே கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது. இன்னும் பல கிலோமீட்டர்கள் தூரம் சென்று தான் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தியினூடாக பாரிய அளவிலான புதிய திட்டங்களூடாக நாங்கள் இந்த நகர சபையை அலங்கரிப்போம். இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற பிரதானமான சில விடயங்களாக வடிகால் அமைப்பு, கரையோர வடிகால் அமைப்பு, பிரதான வீதிகள், அதே போன்று மின் விளக்குகள், கழிவகற்றும் செயற்திட்டங்கள், இந்த பிரதேசத்துக்கான நிரந்தரமான ஒரு உப நூலக வசதிகள் போன்றவற்றை நாங்கள் செய்து கொடுப்போம். நிச்சயமாக அந்த தேசிய மக்கள் சக்தி சின்ன கிண்ணியா வட்டாரத்தையும் வெற்றி கொள்ளும். அதே போன்று கிண்ணியா நகரசபையினுடைய ஏனைய வட்டாரங்களை வெற்றி கொண்டு ஆட்சி அமைக்கும் என்பதில் எதுவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம்.